முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அயராத உழைப்பினால் கடந்த நிதியாண்டில் 11.19% என்ற உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எய்தியுள்ளதாக ஆளுநரின் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் தனது உரையை புறக்கணித்துவிட்டு ஆளுநர் RN ரவி வெளியேறிவிட்ட நிலையில் அவரது உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு பேரவையில் வாசித்தார். பொது போக்குவரத்தினை மேம்படுத்தும் வகையில் 5 ஆண்டுகளில் மட்டும் 6871 புதிய பேருந்துகள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் 5216 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் காற்று மாசை குறைக்கும் வகையில் 288 கோடி ரூபாய் மதிப்பில் 380 மின் பேருந்துகளை முதல்வர் தொடங்கி வைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 121 தடுப்பணைகள் மற்றும் 101 அணைக்கட்டுகள் ஆகியவை சுமார் 2086 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் அயராத உழைப்பினால் கடந்த நிதியாண்டில் 11.19% என்ற உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எய்தியுள்ளது. கடந்த 14 ஆண்டுகளில் உயர் வளர்ச்சியை நமது மாநிலம் அடைவது இதுவே முதன்முறை என ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 12.16 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு மாநிலம் முழுவதும் தொழில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் இதன் மூலம் சுமார் 36 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான மின்னணுவியல் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு 41.2% உயர்ந்துள்ளதும் உரையில் அடிக்கோடிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் இதுவரை ஊரக பகுதிகளில் உள்ள 1,12,00,000 வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதற்காக விடுவிக்கப்பட வேண்டிய 3112 கோடி ரூபாய் நிதியை கடந்த 1.5 ஆண்டாக ஒன்றிய அரசு விடுவிக்கவில்லை என அதில் கூறப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் நோக்கத்தை சிதைத்திடும் வகையில் ஒன்றிய அரசின் புதிய திட்டமான VBG-ராம்ஜி திட்டத்தால் தமிழ்நாட்டின் நிதிச்சுமை சுமார் 5000 கோடி ரூபாய் அதிகரிக்கும் என்பதால் அதனை திரும்ப பெற வேண்டும் என்றும் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்துள்ளதன் மூலம் மெட்ரோ ரயில் திட்டத்திலும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அணுகும் நிலையே காணப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்காததால் விடுவிக்கப்பட வேண்டிய மானியங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட போதும் அதனால் பெரும் நிதிச்சுமை ஏற்பட்ட போதும் மும்மொழி பாடத்திட்டத்தை ஏற்பதில்லை என பல தருணங்களில் தமிழ்நாடு தெளிவுபடுத்தி வந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களில் பெரும்பாலானவை மாநிலத்தின் சொந்த நிதியில் இருந்து மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வருபவை என்பதும் தமிழ்நாடு அரசுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் ஒன்று எனவும் ஆளுநர் உரையில் கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.